நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் உடச்ச உளுத்தம் பருப்பு எடுத்து வெறும் குக்கரில் போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியோடு அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து உடச்சதை எடுத்துக்கோங்க, முழுசு போடக்கூடாது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 4 பல்லு பூண்டு, அதோடையே ஒரு சிகப்பு மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி, அரை கப் உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் உளுந்தையும் இதில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்போதும் என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சாதம். இப்போ கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. அப்போ தான் அரிசியும் உளுந்தும் கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. கேஸையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்தில் அரிசியும் கருப்பு உளுந்தும் நமக்கு வெந்து கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் பண்ணுற ரைஸ் மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. இது சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு தொகையல் வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.